Good morning, students. In previous class we have to discuss about till page number 242. Then today let us start the next topic, rotational dynamics. So what do you mean by rotational dynamics? So in previous class we have to learn translation motion, then next rotational motion. So translation means straight line motions, rotation means that is the movement இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான டைப் ஆஃப் மோஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்னா என்ன அப்படின்னா கம்பேரிஷன் பிட்வீன் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன். டிரான்ஸ்லேஷன் மோஷன்னா என்ன, ரொட்டேஷனல் மோஷன்னா என்ன, இந்த ரெண்டுக்குள்ள கம்பேரிசனை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்க்கு நமக்கு பேசிக்கா என்னென்னலாம் நம்ம படிக்கிறோம். So already we know that torque, then angular acceleration, angular momentum, angular velocity, moment of inertia. So இந்த angular அப்படிங்கிற வேர்ட் வந்து எதுல வரும்னா ரொட்டேஷனல் மோஷன். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா மூவிங் வித் த வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வெலாசிட்டி. அதே இது வந்து ரொட்டேஷன் ஆகும்போது அது லீனியர் மொமெண்டம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மொமெண்டம். ஸோ மொமெண்டம் இஸ் denoted by the letter is P. So what do you mean by momentum? P into M, M into V. M is the mass and V is the velocity. At the same time, linear momentum. Linear momentum na enna solluvom this mass. The mass da நம்ம என்ன சொல்லுவோம் moment of inertia. The moment of inertia வதா I அப்படினு சொல்லுவோம். இங்க momentum அப்படிங்கிறது velocity. அதே இங்க என்ன வருது change in angular velocity. The angular velocity is denoted by the letter is omega. This is the difference between momentum and linear momentum. So in this chapter first we have to learn what are the relations. இது rotational dynamicsல என்னென்ன termsலாம் வரும். Torque, angular acceleration, angular momentum, angular velocity and moment of inertia. So these are the rotational dynamics. And one more thing, so இத தவிர இன்னும் நிறைய dynamic quantities ன்னு சொல்லுவோம். எதெல்லாம் dynamical quantities அப்படின்னா work, kinetic energy, rigid bodies. So these are the dynamical quantities. So these are the introduction part. Then next we have to learn effect of torque on rigid bodies. So torque is denoted by the letter is tau. And alpha is the angular accelerations. Angular acceleration is denoted by the letter is alpha. So, but torque ko angular acceleration க்கு என்ன relation? So, these are the scalar. So, the scalar relation between the torque and the angular acceleration is tau is equal to I into alpha. This is the condition. So, I is the moment of inertia of rigid bodies. So, ஒவ்வொரு டார்க் இருந்தாலும் angular acceleration இருந்தாலும் ரெண்டோடைய மோஷன் வந்து ஈக்குவல். தட் மீன்ஸ் டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷனல் மோஷன் சொல்றோம் இல்லையா, ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். ரிஜிட் பாடிஸ் நீங்க எந்த ஒரு ரிஜிட் பாடிஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுல நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கறோம்னா ரிஜிட் பாடி அது நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் டார்க் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இல்ல ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா ரொட்டேஷன் என்ன ஆகும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு இப்ப ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொட்டேஷன் இப்ப ஒரு டேப் எடுக்கிறோம். இப்ப டேப்பை நம்ம திருவும் போது என்ன செய்யறோம், நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறோம் இல்லையா, ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த டேப்பை ஓபன் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். அப்ப அதுல என்ன ஃபோர்ஸ் இருக்கு, டார்க் ஃபோர்ஸ். அப்ப திருப்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டார்க் அப்படின்னு சொல்லும் போது அதோடைய அந்த எட்ஜ்ல நடக்கக்கூடியது தான் நம்ம டார்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டார்க் நடக்கும் போது அதனுடைய ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, இப்ப டேப்பை ஓபன் பண்ணும்போது எட்ஜ்ல நடக்கக்கூடியது டார்க். அதை ரொட்டேஷன் பண்ணும்போது அது எந்த ஸ்பீட்ல சொல்லுது, ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சிலரேஷன். அதான் நம்ம என்ன சொல்லணும்னா ஆங்குலர் ஆக்சிலரேஷன். So the effect of torque on the rigid bodies tau is equal to I into alpha. I is the moment of inertia of the rigid bodies. So totally the rotational motion is equal to the linear motion. Can you understand? So
So this is the introduction part. Torque part, the effect of torque on rigid bodies வந்து 2 marks ல கேட்பாங்க. So these are the introduction part. What is rotational dynamics னா என்ன, எதெல்லாம் dynamical quantities, and next effect of torque on rigid bodies. So these are the introduction part. Then next இதை base பண்ணி ஒரு problem பார்க்க போறோம். Listen, this is the question. The disc of mass 500 gram and radius 10 centimeter can freely rotate about a fixed axis as shown in figure. Light and inextensible string is wound several turns around its 100 gram body is suspended and its free end. Find the acceleration of this mass. What are the given value? The string makes the disc to rotate and does not slip over it. So the gravity acceleration due to gravity value is constant. So 10 meter second minus 1. So first look at the diagram. So the diagram பாருங்க, ஒரு டிஸ்க் எடுத்திருக்கோம். இந்த டிஸ்கோடைய மாஸ் எவ்வளவு அப்படின்னா 500 கிராம். இந்த டிஸ்கோடைய மாஸ் எவ்வளவுப்பா 500 கிராம். அப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து சஸ்பெண்டட் எதுல தொங்க விட்டுருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங்ல. இது வந்து இப்ப ஸ்ட்ரிங்ல தொங்கும் போது இதுல என்ன ஃபோர்ஸ் இருக்கு, டென்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா. அப்ப இந்த டிஸ்குக்கும் இதுல சஸ்பெண்ட் ஆகக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்குக்கு இடையில இந்த எட்ஜில் இருக்கக்கூடியதான் டார்க் ஃபோர்ஸ். அப்போ இது வந்து டிஸ்க்னு சொல்லும்போது அது வந்து என்ன செய்யும், ரொட்டேட் ஆகும். அப்ப இந்த த்ரெட் இந்த ஸ்ட்ரிங் சொல்லும் போது என்ன செய்யும், ஒரே இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், இது ரொட்டேட் ஆகும். அப்ப இது ஒரு லீனியர் மோஷன், இது ஒரு ஆங்குலர் மோஷன். சோ இது ரெண்டுக்கு நடுவுல இந்த எட்ஜஸ்ல நடக்கக்கூடியதுதான் டார்க் ஃபோர்ஸ். சோ ரெண்டுல ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்கோட மாஸ் m1 வச்சுக்கிறோம். இந்த ஸ்ட்ரிங்ல நம்ம சஸ்பெண்ட் ஆகக்கூடிய இதோடைய மாஸ் வந்து m2 வச்சுக்கிறோம். சோ m1 value is 500 gram and m2 value is 100 gram. Can you understand? Yes. So totally this term 3 type of force will be act. One is the torque force and linear acceleration and angular acceleration. So இத பேஸ் பண்ணி அடுத்து நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம் பாருங்க. So what are the given value? இப்போ ஒரு டிஸ்க் இருக்கு, டிஸ்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடியது டென்ஷனல் ஃபோர்ஸ், இந்த டிஸ்க்ல இருக்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன், இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடியது லீனியர் ஆக்சலரேஷன். சோ இது ஒரு டிரான்ஸ்லேஷனல், இது ஒரு ரொட்டேஷனல். அப்ப ரெண்டுமே எப்படி இருக்கும், நமக்கு டார்க் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா ஈக்குவல். அப்ப லீனியர் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு தி ஆங்குலர் ஆக்சலரேஷன். So what are the given value? m1. So இந்த m1 ஓட மாஸ் வந்து 500 கிராம், m2 ஓட மாஸ் என்னது 100 கிராம். So கிராம் கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். So 500 into 10 to the power minus 3 கிலோகிராம். So என்ன நமக்கு வரும் 0.5. మరి 100 கிராம் கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 0.1 கிலோகிராம். நெக்ஸ்ட் இதோட ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க, 10 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்களாப்பா. சோ அதையும் நம்ம மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே கன்வர்ஷன். சோ தீஸ் ஆர் த given values. இப்போ m1ங்கற மாஸ் நமக்கு தெரியும் 500 கிராம், அது கிலோகிராம்ல கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 10 சென்டிமீட்டர். இதோட ரேடியஸ், இந்த டிஸ்க்குக்கும் இதுக்கும் உள்ள ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ இங்க இருக்கக்கூடியது டார்க் இல்லைங்களா, இங்க இருக்குது டென்ஷனல் ஃபோர்ஸ், இங்க இருக்குது டார்க். அப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இங்க என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைங்களா. அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கும் போது அப்ப இங்க என்ன இருக்கும், நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F is equal to m2g. இதுதான் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இதுக்கு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு, டென்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ இந்த டிஸ்க்ல இருக்கக்கூடியது ஆங்குலர் ஆக்சலரேஷன், இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிறது லீனியர் ஆக்சலரேஷன். இந்த ஸ்ட்ரிங்ல இருக்க ஃபோர்ஸ் வந்து டென்ஷனல் ஃபோர்ஸ், அதோடைய டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ். இது அப்வர்ட் ஃபோர்ஸ் சொல்லும் போது நம்ம என்ன செய்ய முடியாது, கரெக்டா சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து ரொட்டேஷனல். அப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது நமக்கு இருக்கும், ஆனா ரொட்டேஷனை பொறுத்து என்ன செய்யும், மாறும். இப்ப டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F is equal to m2g. சோ இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய டவுன்வர்ட் ஃபோர்ஸ். சோ இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்ப்போம். FBD ஆஃப் த டிஸ்க்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். சோ இது வந்து டிஸ்கோடைய மாஸ் m1. நெக்ஸ்ட் இதோட அப்வர்ட் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்ப m1ங்கற
ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். இது ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போ M1ங்கிற மாஸை பார்த்தோம் அப்படின்னா M1ங்கிறது என்னது டிஸ்க். அப்போ டிஸ்கோடைய மாஸ் வந்து M1. இப்போ அதில் இருக்கக்கூடியது வந்து டென்ஷனல் ஃபோர்ஸு, டவுன்வர்ட் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, நார்மல் ஃபோர்ஸு N. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம இந்த simply we have to do this problem. The first we have to know, we learn force for rotation. அதாவது இதுல இருந்து rotational force வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். but tau is equal to force of rotation, force for rotation. அதுதான் நான் FR ன்னு denote பண்ணிருக்கேன். tau is equal to F into R. இதான் force for rotation. but tau அப்படிங்கறது நமக்கு தெரியும். tau is equal to R into T. சரிங்களா? tau is equal to R into T. அப்ப RT is equal to I alpha. இப்ப alphaங்கிறது என்ன அப்படின்னா alpha is equal to A by R. So tau is equal to rotational force. நம்ம கொடுக்கக்கூடிய force என்னப்பா torque force. அப்ப tauக்கு பதிலா RT and is equal to I alpha. I நமக்கு தெரியும், alphaவோட வேல்யூ A by R. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த டென்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டார்க்யூ ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த ஆர்டி டென்ஷனல் ஃபோர்ஸ். ஆல்ஃபாங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலா. சரிங்களா? ஆங்குலர், ஏன்னா டிஸ்கில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னப்பா ஆங்குலர் ஆக்சலரேஷன். இப்போ M1ங்கிற மாஸ் தான் நம்ம டிஸ்கோட மாஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ டிஸ்கோட மாஸ் தான் இது வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷனை வந்து நம்ம என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணுவோம் ஆல்ஃபா. அப்ப இதோட ஃபார்முலா ஆங்குலர் ஆக்சலரேஷனா A by R. This is the formula for angular acceleration. So we have to take alpha because டிஸ்கோட மாஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். So I into A by R. இதுல A by R டேர்ம் இது வந்து ஐங்கிறது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா நமக்கு தெரியும், half into MI RI ஸ்கொயர்னு வரும். இது வந்து நம்ம டிஸ்கோட மாஸ் M1 எடுத்திருப்போம், அதனால நம்ம இங்க என்ன போடுறோம் half into M1 R1 ஸ்கொயர். Can you understand? Yes. அப்ப ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும் half M1 A. சரிங்களா? அப்ப இங்க நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ரேடியஸ் இல்லைங்களா. அப்ப இதுல நம்ம கண்டுபிடிச்சது ரொட்டேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது M1 டிஸ்கோட மாஸும் அதோட ஆக்சலரேஷன். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் ஃபார் ஆக்சலரேஷன். அப்ப செகண்ட் M2ங்கிற வேல்யூ, M2ங்கிற இப்ப M1 ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தோம், அதோட எக்ஸ்பிரஷன் டேர்ம் பார்த்தோம். இப்ப M2ங்கிற மாஸ்க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் பாருங்க. M2ங்கிறது என்னதுப்பா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து டென்ஷனல் ஃபோர்ஸ் இல்லைங்களா. அப்போ அதுல நடக்கக்கூடிய அதுல என்ன இருக்குது, அப்ப M2Gங்கிறது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் மைனஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு M2A. அப்ப இங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது F is equal to M2A. அப்ப FA is equal to acceleration, ஏன்னா ஃபோர்ஸ் ஃபார் ஆக்சலரேஷன் இது M2, அதனாலதான் FA டினோட் பண்ணிருக்கேன் M2A. அப்ப M2Aங்கிறது என்னப்பா ஆக்சலரேஷன், இது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப நம்ம எப்படி எழுதுவோம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. So we have to put small g. So F is equal to M2 into G. அப்ப எப்படி எழுதலாம் M2A. இது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன M2A. சரிங்களா? அப்ப M2A பிளஸ் ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இது இந்த டேர்ம் எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னப்பா M2G. அப்ப இதுல இருந்து நம்ம ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும்னா M2A இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் பிளஸ் இது ரொட்டேஷனல் ஃபோர்ஸ். இந்த ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா FR. இந்த FRோட டேர்மை நம்ம இங்க போடுவோம். இதுக்கு பதிலா இங்க எந்த ஃபார்முலா எழுதிக்கணும்னா F is equal to M2A plus FR. Can you understand? இந்த டேர்ம்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். இந்த டேர்ம்ல இருந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாமா? டெஃபினெட்லி. So M2G by M2 plus half M1. இது ஆல்ரெடி M1 வேல்யூ தெரியும், M2 வேல்யூ தெரியும். half means half வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் 0.5 வச்சிருக்கோம் by 2. So இதெல்லாம் மல்டிபிள் அண்ட் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா 1 by 0.35 வரும். So இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா 2.857 meter per second square கிடைக்கும். Can you understand? First டிஸ்க் எடுக்கிறோம், டிஸ்கோட மாஸ் M1, அதுல ஒரு சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், இதோடைய ஃபோர்ஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் M2ங்கிற மாஸ் இல்லைங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம்.
மாஸ் m1 உடைய ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் m2ங்கிற மாஸ் இருக்கிறோம், அதோடைய ஃபோர்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கிறோம். அப்ப FAங்கிறது என்னது? டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இந்த டேர்ம்ல இருந்து ஃபோர்ஸ் என்ன, அந்த ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறங்கிற இந்த டேர்மை நம்ம என்ன பண்றோம், இதுல எக்ஸ்பிளைன் பண்றோம். இது ஈஸியா முடிஞ்சிடும். ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், திஸ் இஸ் a 5.18. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, when no external torque acts on the body, if you take any object, no external torque acts on the body, the angular momentum of rotating rigid body remains constant. நம்ம கொடுக்கக்கூடியது என்ன, கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா, நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது என்ன செய்யும், மொமெண்டம் வில் பி ஆங்குலர் மொமெண்டம் வந்து ரொட்டேட் ஆகும். ஆனா ரிமைனிங் திருப்பி என்ன வரும், கான்ஸ்டன்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். So what do you mean by momentum? Momentum is denoted by the letter is P. So P is equal to m into V. So m is the mass. At the same time, linear momentum means L is equal to I omega. This is the mass. இங்கே massங்கிறது என்னது, moment of inertia. And V is the velocity, change in velocity. Omega is the angular velocity. So இதான் difference between momentum and angular momentum. So இங்க momentum அப்படின்னு சொல்லும் போதே இங்க எந்த force நமக்கு இருக்கும், torque force. So torque is denoted by the letter is tau. So tau is equal to dl by dt. So tau ஏன்னா நம்ம எந்த ஒரு external forceமே கொடுக்கல. So tau is equal to 0. அப்ப linear momentum will be constant. So நம்ம எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கல அப்படின்னா அது என்ன செய்யும், கான்ஸ்டன்ட் ஆயிரும். சோ அப்படி இருந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, the angular momentum is L is equal to I omega. angular momentum என்ன சொல்லுவோம், angular momentum, linear momentum வந்து Lங்கிற லெட்டர் டிஃபைன் பண்ணுவோம், I into omega. This is the linear momentum, angular momentum. சரிங்களா? So I into omega. So I into omega அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப ரொட்டேஷன், இப்ப எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் மூவ் ஆகும் இல்லைங்களா? அப்ப எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க எண்ட் ஆகுது, எங்க முடியுது இல்லையா? அதுக்கு ஒரு இனிஷியல் இருக்கும், இனிஷியல் லெவல் இருக்கும், ஃபைனல் லெவல் இருக்கும். அப்ப இந்த இனிஷியல் லெவல்ல இருந்து ஃபைனல் லெவல் நமக்கு கண்டிப்பா தெரியணும். சோ அததான் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னா, I omega I, this is the initial level, and IF and omega F is the IF, that is the final. This is the initial is equal to final. So I omega is equal to constant. Can you understand? இதுதான் conservation of angular momentum. First of all, you know that what is momentum and linear momentum. Next, நம்ம டார்க் ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த கண்டிஷன் 0 ஆயிரும். அப்ப ரிமைனிங் வேல்யூவை எழுதிடணும். நம்ம என்ன ஃபோர்ஸும் கொடுக்கலனா அதோட ஸ்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா அந்த லாவை தான் நம்ம என்ன சொல்லணும், கன்சர்வேஷன் லா ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். The conservation of angular momentum is denoted by the letter is L. The L is equal to I omega. So this is the initial momentum and final momentum, that is the constant. So இத பேஸ் பண்ணி ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. Look at this diagram. The conservation of angular momentum. சரிங்களா? மொமெண்டம் அப்படின்னா உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஐஸ் டான்சர். ஐஸ் டான்சர் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்ப டான்சர் என்ன பண்ணுவாங்க, டான்சர் ஸ்பின்ஸ் என்ன பண்ணுவாங்க, சுத்துவாங்க. சுத்தும் போது அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கையும் வந்து என்ன பண்ணாங்க, நீட்டும் போது the dancer spins slowly when the hands are stretched out and spins faster than hands are brought close to the body, and stretching of hands away from the body increase the moment of inertia. அப்போ இந்த டான்சர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்லோவா சுத்த ஆரம்பிக்கும் போது ஸ்பின் ஆகுறாங்க இல்லைங்களா, சுத்துறாங்க. சுத்தும் போது இந்த கையை எப்படி வச்சிருக்காங்க, நீட்டி வச்சிருக்காங்க. அப்ப நீட்டும் போது அதை சுத்தி என்ன பண்ணுவோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கும். ஆனா அதோட ஆங்குலர் வெலாசிட்டி, தட் மீன்ஸ்
ஆங்குலர் வெலாசிட்டி என்ன இருக்கும்னா கம்மியாயிரும். எப்போ அந்த ரெண்டு ஹேண்ட்ஸையும் ஸ்ட்ரைட்டா நீட்டும் போது. அதே என்ன பண்ணும், சுத்தும் போது ரெண்டு கையை வந்து க்ளோஸ் பண்ணும்போது, ரெண்டு கையும் க்ளோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன செய்யும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன செய்யும் அப்படின்னா குறையும். அப்ப என்ன பண்ணும், ஆங்குலர் வெலாசிட்டி என்ன செய்யும், அதோட ஸ்பீட் அதிகமாகும் இல்லையா. இனர்ஷியா கம்மியாச்சுன்னா ஸ்பீட் அதிகமாகும், அண்ட் இனர்ஷியா அதிகமாச்சுன்னா அதோடைய ஆங்குலர் வெலாசிட்டி வந்து கம்மியாகும். இதுதான் அதோடைய கான்செப்ட். சரிங்களா. இப்ப நார்மலாவே நம்ம சுத்தும் போது ஃபர்ஸ்ட் மெதுவா சுத்துறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் சுத்தும் போது கையை நீட்டி இருக்குங்களா, அப்ப நீட்டும் போது மெதுவா சுத்தும் போது இந்த இனர்ஷியா வந்து கூடும், ஆனா ஸ்பீட் என்ன செய்யும், கம்மியாகும். ஏன்னா கை. அதே இது வந்து ரெண்டு கையும் ஃபோல்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்பீட் என்ன செய்யும், அதிகமாகும், ஆனா இனர்ஷியா என்ன செய்யும், கம்மியாகும். இதுதான் இதோடைய லாஜிக். சோ இதான் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஒரு டான்ஸரை வச்சு சொல்லலாம். அடுத்து பாருங்க, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஃபார் டைவர். இப்ப வந்து தண்ணியில டைவ் அடிக்கிறாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ட்ரீல இருந்து இந்த பர்சன் என்ன பண்றான், இந்த தண்ணிக்குள்ள குதிக்கணும். அப்ப குதிக்கும் போது டக்குன்னு என்ன பண்ண முடியாது, உடனே ஸ்ட்ரைட்டா குதிக்க முடியாது. அவனுடைய ரொட்டேஷன் எப்படி, ஃபர்ஸ்ட் டைரக்ஷனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், தாவுவான், அதுக்கப்புறம் கைய காலை மடக்குவான், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ரொட்டேஷன் பண்றதுக்கு தன்னுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணுவான். இப்ப தண்ணியில மூழ்கும் போது என்ன பண்றது, ஸ்ட்ரைட்டா, ஏன்னா காலை மடக்கிட்டு உள்ள போனோம்னா என்ன செய்யும், போக முடியுமா, முடியாது. அப்ப தண்ணியில போகும்போது ஸ்ட்ரைட்டா போனாதான் என்ன செய்ய முடியும், அவனுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லைங்களா. அப்போ the diver curls the body close to decrease the moment of inertia. It helps to increase the number of somersaults. அப்ப அந்த ஏர்னால என்ன பண்ணுது, ஒவ்வொரு ரொட்டேஷனையும் கடந்துதான் அவன் என்ன செய்ய முடியும், ஒரு ஸ்ட்ரைட்டா அந்த தண்ணியில போக முடியும். சோ இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். சோ இத பேஸ் பண்ணி அடுத்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. எக்ஸாம்பிள் 5.19. A jester in a circus is standing with his arms extended on a turntable, rotating with the angular velocity omega. Already we know that omega is the angular velocity. He brings in his arms closer to his body, so the moment of inertia reduced 1/3 of original value. அதாவது அவ இனிஷியலா கொடுக்கக்கூடிய வேல்யூல இருந்து 1/3 of வேல்யூ என்ன செய்யுது, ரெடியூஸ் ஆகிறது. அப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நியூ வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வாட் ஆர் த வேல்யூ, கிவன் வேல்யூ, there is no external torque on the table. என்ன, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டார்க் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கல. அப்போ அவனோட அந்த டேபிளை வந்து ரொட்டேட் பண்ணும்போது அந்த டேபிளோடைய ரொட்டேஷன் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாங்கிறது தெரியும். அப்ப இனிஷியல் வேல்யூல இருந்து என்ன பண்ணுது, 1/3 வேல்யூ வந்து கம்மியாகுது. அப்ப கம்மியாகும் போது next topic, work done by torque. This is the important 5 mark question. Work done by torque. If first listen, let us consider rigid body. This body is rotating about the fixed axis and the point is P. The point is P on the body rotating about on the axis perpendicular to the plane of the page. We have to apply the force. This is the tangential forces applied to the body. It produces the small displacement on the body. So first இந்த term தெரியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதோடைய ds, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொன்னாவே இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும். சோ ஒரு ஆங்கிள் எடுத்துட்டோம்னா இதோட வேல்யூ வந்து t θ, இதோட வேல்யூ வந்து ts அப்படின்னா ரேடியஸ் என்னதுப்பா, அது r. அப்போ ds is equal to r into θ. ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொன்னாவே இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும். இது எல்லா டேர்ம்ஸ்லயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இங்க பாருங்க, it produces a small displacement. இப்போ ds, the ds is the displacement. ds is the displacement and t theta is the angular work done by the force. சரிங்களா. இதுல என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குங்கறத ஃபர்ஸ்ட் பாப்போம். So this is the
let us consider one rigid body rotated about a fixed axis ல rotate பண்றோம். இதோட point வந்து P. அதோட small displacement is denoted by the letter is ds. And d theta is the small work done by the force. So point is P and we have to apply the tangential forces F. Tangential force ங்கிறது ஒரு பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிக்க கூடியது தான் tangential force. Can you understand? This is the diagram and F is the tangential force, ds is the small displacement and dw is the small work done by the force. So first we have to write the equation. So work done by the force is equal to force into displacement. Work நாவே என்னது? What do you mean by work? Work is the force into displacement. Force into S ன்னு சொல்லலாம் இல்ல force into ds ன்னு சொல்லலாம். இதுதான் work ஓட formula. So இங்க நம்ம கொடுக்கக்கூடியது work done. Work done by torque is equal to F into ds. This is the first equation. So t theta is the angle of rotation, r is the radius. So அதோடைய displacement என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். So ds is equal to r into t theta. This is the equation number 2. Next, the second equation, first equation substitute பண்றோம். Substitute பண்ணா already torque. What do you mean by torque? Force into perpendicular distance. So force into perpendicular distance is called the torque. So we have to substitute the dw f into s. dw எடுத்தாச்சு, f ஓட வேல்யூ இருக்கு, ds ஓட வேல்யூ என்னப்பா r into t theta. அப்ப r into t theta னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. Here fr, so fr is equal to torque இல்லைங்களா, force into displacement, and fr is equal to tau அப்படினா t omega is equal to tau into t theta. This expression is the work done by the external torque tau. So இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படினா work done in translational motion. So work done in the translational motion is tw is equal to f into ds. Can you understand? First diagram, then next what are the values? First we have to consider one rigid body rotating about the fixed axis. P is the point, F is the tangential force and ts is the small displacement and d omega is the small work done by the force. So we have to write dw is equal to f into ds. D theta is the angle of rotation, r is the radius. So we have to find the radius by using this formula. This is the rotational motion. Rotational motion la the radius கண்டுபிடிக்கிறது. இந்த ஃபார்முலாவை செகண்ட் ஈக்குவேஷனா எழுதிக்கிறோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு work done கிடைக்குது. இதுல டார்க்ங்கிறது என்ன, force into displacement, அதான் f into r. அப்ப dw is equal to d omega is equal to tau into theta. அப்ப இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க டார்க் ஃபோர்ஸ் work done in translation motion is equal to tw f into ds. Can you understand? So this is the important 5 mark question. Next இத பேஸ் பண்ணி அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन பார்க்க போறோம். kinetic energy in rotation. Kinetic energy in rotation, listen. Let us consider one rigid body. This rigid body is rotating with the angular velocity. This is the rotation of the angular velocity is denoted by the letter is omega. And every particle of the body will have the same angular velocity. எந்த particle எடுத்தாலும் அதோட angular velocity same ஆ இருக்கும். Angular velocity is denoted by the letter is omega. So we have to calculate. இதுல வந்து angular velocity will be same, but velocities, that is tangential velocity will be different. Tangential velocity என்ன பண்ணும், different ஆ இருக்கும். ஒவ்வொரு பொசிஷனை பொறுத்து அதனுடைய tangential velocity different ஆ இருக்கும். So the rigid body rotate ஆகும்போது axis of rotation பொறுத்து மாறும். angular velocity ஒவ்வொன்றையும் சேமா இருக்கும், ஆனா அதோடைய tangential velocity different ஆ இருக்கும். So next இதுல என்னென்ன terms இருக்கு, mi. So moment of inertia நம்ம என்ன சொல்றோம், m. இதோட rigid bodyயோட mass mi, அதோட radius வந்து ri, இதோட angular velocity omega. So mi is the mass, ri is the distance, omega is the angular acceleration, va is the tangential velocity. So already you know that the formula velocity is equal to r into omega. இதெல்லாம் எப்போதுமே நமக்கு தெரிய வேண்டிய formulas. Acceleration அப்படினு சொன்னாவே r into alpha. So velocityங்கிறது என்னது, இந்த கண்டிஷன் அப்படியே இங்க எடுக்கிறோம். vi is equal to ri omega. Kinetic energy னா நமக்கு என்னன்னு தெரியும். Potential energy னா p is equal to mgh. So kinetic energy அப்படினா
is equal to half mv squared. So kinetic energy is equal to k is equal to half mv squared னு எழுதலாம். இதை தான் நம்ம இங்க எப்படி வச்சிருக்கோம், half mi vi. இங்க இருக்க மாஸ் வந்து mi, ரேடியஸ் வந்து ri. So we have to write mi vi squared. So half mi வெளியில எடுத்துருவோம். இதுல vi க்கு வேல்யூ இருக்குல்ல ri ஒமேகா. So ri ஒமேகான்னு இங்க சப்ஸ்டிட் பண்றோம். திருப்பி இந்த டேர்மை ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் இதை என்ன செய்யறோம், சம்மேஷன். ஏன்னா இந்த கண்டிஷனை வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கொண்டு வரணும். அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்றோம். half into mi ri square. அதுதான் எப்படி எழுதிருக்கோம், சம்மேஷன் mi ri square into ஒமேகா ஸ்கொயர். இந்த சம்மேஷன் mi ri squareங்கிறது எதோட ஈக்குவேஷன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to summation mi ri squared. So we have to write I. So kinetic energy is equal to half into I omega squared. So kinetic energy of mv squared. This is the important 5-mark question. This is the relation for kinetic energy for translation. இப்போ work done எப்படின்னு பார்த்தோம், அதே மாதிரி kinetic energy ஓட relation பார்த்தாச்சு. Next, the relation between kinetic energy and angular momentum. Angular momentum தெரியும், L is equal to I omega. இப்போ kinetic energyங்கிறது என்னது, half into I omega squared. அப்ப இது ரெண்டை ஈக்குவல் பண்ணீங்கன்னா half mv squared தானே, half I squared omega squared by I. இதுல I omega squared எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் டேர்ம் என்ன வரும், I வரும். அப்ப I ஒமேகாங்கிறது எதோட கண்டிஷன், L ஓட கண்டிஷன். So L is equal to I omega. இந்த I omega க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், L. So kinetic energy L squared by 2I. Okay, can you understand? So this is the important 5-mark question. Next என்ன பண்றோம், இந்த I omega square சொல்லும்போது மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வேல்யூல பாத்தீங்க அப்படின்னா இந்த I ஓட வேல்யூ, அந்த L லீனியர் மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி ரெண்டு வேல்யூ இருக்குல்லப்பா, இந்த ரெண்டு வேல்யூவையும் ஈக்குவல் பண்றோம். ஈக்குவல் பண்ணும்போது இந்த ஒமேகா I ஒமேகா ஸ்கொயர்டுங்கிறது வந்து லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம். So we have to write L squared by 2I. This is the important 5-mark question. Can you understand? Yes. First you have to draw this diagram. Next, what are the terms we have to apply? You have to write this all the terms. Then what is velocity, kinetic energy, அதோட simplifications எழுதிட்டு அந்த translation motion வந்து kinetic energyல எப்படி இருக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அது ரெண்டுடைய relation. Can you understand? அப்போ work done by the torqueங்கிறது இதுல translation motion எப்படி இருக்குங்கிறத first பார்த்தோம். இப்போ work done by the forceல translation motion வந்து F into ds. அதே மாதிரி kinetic energy in rotationல எப்படி வந்து ஒரு translation motion இருக்கு, half mv squaredங்கிற கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம். Can you understand? This is the important terms. அடுத்து பாருங்க, இதை பேஸ் பண்ணி அடுத்து என்ன பார்த்தோம், இப்போ work done by the torque பார்த்தோம். இந்த work done by the torque பேஸ் பண்ணி kinetic energy in rotation பார்த்தோம். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி power delivered by torque. So power already தெரியும். பவர்ங்கிறது யூனிட் என்னப்பா, பவரோட யூனிட் இஸ் வாட். சரிங்களா, டார்க் இஸ் denoted by the letter is tau. So power is delivered is the work done per unit time. Work done per unit time is called the power. So work done with respect to the time. பவர்ங்கிறது dw by dt. அப்ப dw by dtங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், tau. So TWங்கிறது tau into t theta. But tau TW க்கு பதிலா என்ன பண்ணலாம், tau into t theta ன்னு போடலாமா. But TW is equal to tau into t theta. So power is equal to tau into t theta by with respect to time dt. அப்ப இது வந்து நமக்கு என்ன கிடைக்கும், அப்ப இந்த வேல்யூ வந்து எதோட வேல்யூ, ஒமேகா இல்லைங்களா. அப்ப d theta by ttங்கிறது வந்து ஒமேகாவோட வேல்யூ. ஒமேகா is equal to t theta by tt. சரிங்களா, அப்ப ஒமேகாங்கிறத சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப p is equal to I into ஒமேகாங்கிறது t theta by t. So we have to write p is equal to I into omega. So இதுல இருந்து என்ன பண்றோம், translation motion. So momentum is equal to force into velocity, F vector into v vector. So இதுக்கப்புறம் comparison of translation and rotational quantities. This tabulation is important. 5-mark question, 1-mark question and 3-mark question. எல்லாத்துலயுமே கேட்பாங்க. What is the difference? Translation motion and rotational motion. Translation means straight line motion. Rotation means
it is the moving. So first பாருங்க translationல displacementனா x, அதே rotationல theta, time with respect to time t, then this also time t. velocity ஓட formula dx by dt. இங்க பாத்தீங்கன்னா d theta by dt. velocity is denoted by the letter is v. Here velocity is denoted by the letter is omega. The next acceleration is denoted a is equal to dv by dt. Here alpha is equal to d omega by dt. Moment of inertia is mass and moment of inertia denoted by I. And force is equal to m into a and torque is equal to I into alpha. Linear momentum is denoted by the letter is p equal to mv. So angular momentum L is equal to I omega. And impulse F into del t is equal to del p. And angular impulse tau del t is equal to del L. Work done W is equal to F into S and work done W is equal to tau into t theta. Kinetic energy of mv square, here of I omega squared. And power P is equal to F into V and power P is equal to I into omega. So these are the formulas. Formulas ஞாபகம் வச்சுக்கோங்க. Translation motionல ஒவ்வொன்றையும் எப்படி define பண்ணுவோம், rotation motionல எப்படி define பண்ணுவோம், இது எல்லாமே basic terms, எல்லாத்துலயுமே வரக்கூடிய terms. So this tabulation is very important. So memorize this all the terms, all the formulas you have to memorize. Can you understand? Yes. இது பேஸ் பண்ணி next ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். A jester on a circus is standing with his arms extended on a turntable, rotating with the angular velocity omega. He brings his arm closer to this body. The moment of inertia is reduced. அப்ப என்ன பண்ணோம், ஒரிஜினல் வேல்யூல இருந்து 1/3 ஆஃப் வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகுது. angular velocity is denoted, the letter is omega. So find his new angular, இதுல இருந்து கிடைக்கக்கூடிய new velocity calculate பண்ணணும் first. So அதோட initial velocity என்ன, initial moment of chester உடைய this arms, as there is no external, அப்ப இங்க என்ன கிடையாது, எந்த ஒரு external torque forceம் கிடையாது. அப்ப என்ன பண்ண முடியும், அந்த external force கொடுக்காம அந்த டேபிள வந்து டர்ன் பண்ணும்போது அதோட டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பாருங்க. I into omega, டார்க்குங்கிறது என்னப்பா, torque is equal to force into perpendicular distance, இதுதான் என்ன சொல்லுவோம், டார்க் இல்லைங்களா. லீனியர் மொமெண்டம் L is equal to I into omega. இங்க angular momentum கண்டுபிடிக்கணுமா, அப்ப L is equal to I into omega. இப்ப I into omega தான் initial and final எழுதியிருக்கோம். And next way, அப்ப இந்த ஃபைனல்ங்கிறது நமக்கு என்னது, 1/3 வேல்யூ வந்து ஒரிஜினல் வேல்யூல இருந்து கம்மி ஆகுது. So I omega is equal to 1/3 I omega F. Omega F is equal to 3 omega I. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோடைய ஃபைனல் வேல்யூ தெரியும் 1/3 இல்லைங்களா, வேல்யூ கம்மியாகுது. அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா omega F is equal to 3 omega I. So these are the angular momentum of the, அப்ப இது வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், angular momentum of the velocity 3 times that the initial angular velocity. அந்த ஒரிஜினல் வேல்யூல இருந்து 3 times என்ன செய்யுது, அது ரெடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, இத பேஸ் பண்ணி லாஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எக்ஸாம்பிள் 5.20. Find the rotational kinetic energy of a ring of mass 9 kg and the radius 3 meter, rotating with 240 rpm. rpm means revolutions per minute about the axis passing through the center and perpendicular to its plane. அப்ப இதுல இருந்து நம்ம இதோட ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர்பிஎம்ங்கிறது வந்து யூனிட் ஆஃப் எதோட யூனிட், ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷனோட யூனிட். ஆர்பிஎம் ஓட எக்ஸ்பான்ஷன்னா ரெவல்யூஷன்ஸ் பெர் யூனிட். என்ன கொடுத்திருக்காங்க, மாஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் அதோடைய ஆக்சிஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் டு கால்குலேட் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா எழுதுறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரிங், ஏன்னா இங்க நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க, ரொட்டேஷன் அபவுட் த ஆக்சிஸ், ஒரு பெர்பெண்டிகுலர் பிளேன். So moment of inertia ring உடைய formula
தென் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா இது ரெண்டுலையும் கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி இனர்ஷியா கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் ரிங்கோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அதோடைய ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட் வந்து ஒமேகா என்னது 240னா இது என்ன பண்ணணும் கன்வெர்ட் பண்ணணும் 240 இன்ட்டு ரெவல்யூஷன் ஒன் ரொட்டேஷனுக்கு ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு எவ்வளவு அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் அதோடைய ரொட்டேஷன் வந்து 2π பர் எத்தனை மினிட் 60 செகண்ட்ஸ் இல்லைங்களா. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அடுத்து கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலால அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. இதுதான் ஒரு ரெவல்யூஷனுடைய வேல்யூ. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை டிவைட் பண்றீங்க. அது மாதிரி கைனடிக் எனர்ஜி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா we have to get the answer kinetic energy. இந்த ஜூல் என்ன பண்றோம் கிலோ ஜூல்ல கன்வெர்ட் பண்றோம். கன்வெர்ட் பண்ணீங்கன்னா we get the answer. Can you understand? Yes. This tabulation is very important. So dear students, today class is over. Remaining portion we will see next class. Thank you students. Thank you.